வணக்கம். விறகு வெட்டி மற்றும் 3 வரங்கள். இந்த சுவாரஸ்யமான கதைக்குள் நாம் நேராகச் செல்வோம். வாருங்கள். சரி, உங்களிடம் 3 வரங்கள் கொடுத்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? இதைத்தான் நாம இப்போ பார்க்க போறோம். ஒரு ஏழை விறகு வெட்டியின் நேர்மையை பார்த்து வியந்த ஒரு தேவதை திடீர்னு அவன் முன்னாடி வந்து நின்னுச்சு. அந்த தேவதை அவனுக்கு சரியா 3 வரங்களை கொடுத்துச்சு. எதை கேட்டாலும் உடனே நடக்கும். எவ்ளோ பெரிய சக்தி! உடனே வீட்டுக்கு ஓடனா, அவசரப்பட்டு எதையும் கேட்கக்கூடாதுன்னு அவனும் அவன் மனைவியும் ரொம்ப தெளிவா பிளான் பண்ணினாங்க. என்னதான் பிளான் பண்ணாலும் அந்த நேரத்துல அவனோட மனைவிக்கு பயங்கரமான பசி வந்துடுச்சு. அடுத்து என்னாச்சு தெரியுமா? ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, பசி மயக்கத்துல எதேச்சியா ஒரு சூடான வடை கிடைச்சா நல்லா இருக்குமேன்னு அவ சொல்லிட்டா. கேட்ட உடனே ஒரு சுவையான வடை அவன் முன்னாடி வந்து விழுந்துச்சு. அவ்வளோதான், அவங்களோட முதல் வாரம் அநியாயமா வீணாயிருச்சு. ஒரு சாதாரண வடைக்காக முதல் வரம் இப்படி வீணானதை பார்த்து விறகு வெட்டிக்கு உச்சி மண்டையில பயங்கரமா கோபம் ஏறிடுச்சு. அந்த கண்மூடித்தனமான கோபத்துல இந்த வடவும் மூக்கிலே போய் ஒட்டிக்கிட்டோம் அப்படின்னு அவன் கத்திட்டான். கோமம் எவ்ளோ ஆபத்துன்னு இது காட்டுது பாருங்க. அடுத்த செகண்டே அந்த வடை அவ மூக்கிலே போய் ஒட்டிக்கிச்சு. 2 பேரும் எவ்ளோ இழுத்து பார்த்தாங்க, போராடினாங்க. ஆனா அந்த வடை மூக்க விட்டு கொஞ்சம் கூட நகரவே இல்ல. ஒரு பெரிய பெருமூச்சோட இந்த முட்டாள்தனமான பிரச்சனையை தீர்க்க வேற வழியே இல்லைன்னு அவங்க கடைசியா புரிஞ்சுக்கிட்டாங்க. இங்க முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த தப்ப சரி பண்ணவே அவன் தன்னோட கடைசி வரத்தையும் யூஸ் பண்ண வேண்டியதா போச்சு. வடை வந்துச்சு, மூக்குல ஒட்டுச்சு, அப்புறம் தட்டுல விழுந்துச்சு. அவங்களோட 3 வரங்களும் எப்படி ஈஸியா வீணாச்சுன்னு பாத்தீங்களா? கிடைச்சிருக்க வேண்டிய அளவற்ற செல்வத்துக்கும் கடைசியில மிஞ்சின அந்த ஒரே ஒரு வடக்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசத்தை நினைச்சு பாருங்க. ஏதாச்சும் செய்யறதுக்கு முன்னாடி நிதானமா யோசிக்கணும். அவசரம் எப்பவுமே பெரிய நஷ்டத்தை தான் கொடுக்கும். இதுதான் இந்த கதையோட நீதி. உங்களோட அடுத்த பெரிய முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க கொஞ்சமாவது நிதானமா யோசிப்பீங்களா? கண்டிப்பா யோசிங்க.